உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்றதுக்கு சரியான ஏஜ்னா என்ன? ஸோ ஜென்ரலாக வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரியிலிருந்தே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால நீங்கள் வந்து எப்போ ரிட்டையருக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரியிலேருந்து பிளான் பண்ணுறது பெட்டரு. ரெண்டாவது வந்து உங்களுடைய கரண்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னைக்குள்ள எக்ஸ்பென்சஸ் வந்து இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் பண்ணுவீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் மல்டிப்ளைடு பை 400 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்ஷனே ஒரு அருமையான ஒரு வேர்டு, பென் பிளஸ் சன்னு கூட சொல்லலாம். பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பையனும் பார்த்துக்கல பொண்ணும் பார்த்துக்கலன்னா உங்க பென்ஷனையாவது உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் பென்ஷன் இருந்தது. முன்னாடி வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இன்னைக்கு இருக்கிற வந்து டிராவலிங் இதில் வந்து என்னன்னா அவங்களுக்கே வந்து எக்ஸ்பென்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் மாறிடுச்சு. நீங்கள் வந்து சம்பாதிக்கிற ஏஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்குன்னு ஒரு பணத்தை நீங்களே சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து என்ன சொல்லணும்னா, யாரையும் நம்பி நான் என்ன மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாலண்டரி ப்ராடக்ட் இல்லை சார், என்னால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், எல்லா பணத்தையும் வந்து நான் இதில் போடல, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் போடுங்க. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஏவி செந்தில் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு சார். சார், இப்போ நிறைய பேர் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட்லாம் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை பீப்புள் ஏன் சார் கன்சிடர் பண்ணணும்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையனை படிக்க வைக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கணும், இல்லைனா யூஜி படிக்க வைக்கணும்னா பேங்க்லேயே லோன் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்படின்னா 2 வீலருக்கு லோன் கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வந்து மேரேஜுக்கு ஒரு லோன் கொடுங்க, பர்சனல் லோன் கொடுங்கன்னா ஒரு பர்சனல் லோன் தருவாங்க. வீடு கட்டணும் அப்படின்னா வீட்டுக்கு லோன் தருவாங்க. நான் நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ்க்கே போகிறது இல்லை சார், நான் வீட்டில் தான் உட்காந்துருக்க போகிறேன், வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட போகிறேன், எனக்கு ஒரு 50 லட்சம் கடன் கொடுங்கன்னா யாராவது கொடுப்பாங்களா மேடம்? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னாக்க இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்காது. உங்ககிட்ட ஒரு அசெட் இருந்ததுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 2-3 ரியல் எஸ்டேட் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணேன்னா லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னாக்க இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது யாருமே அந்த அளவுக்கு இது பண்ணுறதில்ல. அது வந்து ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னு சொல்கிறோம். இப்போ என்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் கடைசி வரைக்கும் நான் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மாதம் ஒரு SWP மாதிரி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ரிவர்ஸ் மார்ட்கேஜ் கடைசியாக உங்களுக்கு ஓனர்ஷிப் இருக்காது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அந்த 20 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் உங்கள் ஓனர்ஷிப் போயிடும், பேங்க்குக்கு போயிடும். ஸோ அதனால் ஏன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு எந்த விதமான லோனும் கொடுக்க மாட்டாங்க. அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ரெண்டு ரிஸ்க் சொல்லுவேன். ஒரு ரிஸ்க் வந்து என்னென்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து RODYன்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அர்த்தம்னா ரிஸ்க் ஆஃப் டையிங் யங் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் கல்யாணம் ஆகிடுத்து, கோவிட் மாதிரி வந்த டைமில் யாரோ ஒரு திறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி கோவிட் டைமில் ஒரு சின்ன பாப்பா இருக்குது, இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, 2 வருஷம் தான் ஆச்சு, திடீர்னு அந்த கோவிட்ல அஃபெக்ட் ஆகி போயிட்டாரு அப்படின்னீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் டையிங் யங்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய ரிட்டையரிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, நான் வந்து எங்கள் அப்பாவோட ஏஜ் வந்து 65, எங்கள் அம்மாவோட ஏஜ் வந்து 63லே போயிட்டாங்க, நான் 67 தாண்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா ஒரு 1 hour வாக் பண்ணுறது, ஒரு 1 hour லைக்னா பிராணாயாமம் பண்ணுறது, ஃபுட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிவிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 85 கிராஸ் பண்ணுறாங்க, 90 சர்வசாதாரணமாக கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் டையிங் எங்க இருக்கு, அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பெட்டர். ரெண்டாவது வந்து நம்ம கேட்கறது வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசுறதுனால ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு சமயம் லைக் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களும் வந்து உங்களை வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பணம் நிறைய இருந்ததுன்னா தட் வில் அட்ராக்ட் சம் பீப்புள். ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கார்பஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். இப்போ நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி யோசிக்கிறதே கிடையாது, ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறதுக்கு சரியான ஏஜ்னா என்ன? ஸோ ஜென்ரலாக வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரியிலிருந்தே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதாவது இப்போ என்னோட மாதம்
இப்போ வந்து நான் தனியாக வந்து எனக்கு 25,000 போதும், எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் இருக்கிறதுக்கு 25,000 போதும் பெர் மந்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மேஜிக் நம்பர் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் வந்து சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ். எங்ககிட்ட வந்தீங்கன்னாக்க உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்துட்டு, உங்களுடைய இன்கம் பார்த்துட்டு, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்துட்டு, உங்களோட அசட்ஸை பார்த்துட்டு, உங்களோட லயபிலிட்டிஸ் பார்த்துட்டு எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணணும் பெர் மந்த். அதுவும் உங்களோட சேலரி இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் இவ்வளவு ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணி அடுத்த தடவை பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். பட் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து கேட்கறதுக்கு பதிலாக இப்போ யூடியூப்ல பார்க்குறோம், இல்லை சாட் ஜிபிடி கேட்குறோம், அந்த மாதிரிலாம் கேட்கும் போது அவங்க கேட்பாங்க ஒரு தம் ரூல் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு தம் ரூல் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒருத்தருடைய மாச எக்ஸ்பென்சஸ் வந்து 25,000 இருக்கு அப்படின்னா அதை வந்து மல்டிப்ளைட் பை 400ன்னு சொல்கிறோம். உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸை இன்ட்டு 400. அப்போ அந்த 400 இருந்ததுன்னா 1 crore வருது அப்படின்னீங்கன்னா தட் வில் பி யுவர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். ஸோ அதனால நீங்கள் வந்து எப்போ ரிட்டையருக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரியிலேருந்து பிளான் பண்ணுறது பெட்ரு. ரெண்டாவது வந்து உங்களுடைய கரண்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னைக்குள்ள எக்ஸ்பென்சஸ் வந்து இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் பண்ணுவீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் மல்டிப்ளைடு பை 400 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு போன ஆரம்பத்துலேருந்தே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வேலைக்கு போக ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் வந்து இஎம்ஐ லோன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து எஸ்ஐபி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க குழந்தைய கல்யாணம் இப்படி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கார்பஸ் சேர்த்தே வாழ்க்கையை தொலைச்சிட மாட்டாங்களா சார்? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி அடுத்தவங்களுக்காக போகும். இதுக்காக தான் அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முன்னாடிலாம் நான் சொல்கிறது வந்து 1990s 1970s 80sலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான ஸ்கீம் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிம்போம், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10% போடுவீங்க, 12% போடுவீங்க. உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து ஈக்குவலண்டா அவர் ஒரு 10% 12% போட்டுட்டு இருப்பாரு. இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம சிறுக மேல போய்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு வேற இருக்கு, விபிஎஃப்னு சொல்லுவோம். அதுல வந்து சேலரி போட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிராச்சுவிட்டி வந்து முன்னாடிலாம் 5 வருஷம் இருந்தாதான் கிராச்சுவிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 1 வீக் உள்ள பாத்தீங்கன்னா அதை வந்து 1 year ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்கணும். அந்த கிராச்சுவிட்டி வந்து பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு உள்ள சம்பளம், பேசிக் சேலரி என்ன இருக்கோ அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பெரிய கம்பெனிஸ், பழைய உள்ள கம்பெனிஸ், நான் டாட்டால ஒர்க் பண்ணியிருக்கேன். டாட்டால ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குலாம் வந்து சூப்பர் ஆனிவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாம, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், அதாவது நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறேன்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு 2 wheeler வாங்கணும், 2 wheelerக்கு அப்புறம் 4 wheeler வாங்கணும், ஒரு பையன் இருக்கான் அப்புறம் பையனை படிக்க வைக்கணும், ரெண்டாவது குழந்தை இருக்காங்க, ரெண்டாவது பொண்ணா இருக்காங்கன்னா பொண்ணை படிக்க வைக்கணும், அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், என்னால எதுவுமே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம் கொடுத்தாங்க. இப்ப அரசாங்கம் வந்து இப்ப பென்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டே, இந்த பென்ஷனே ஒரு அருமையான ஒரு வேர்டு, பென் பிளஸ் சன்னு கூட சொல்லலாம். பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி பையனும் பாத்துக்கல பொண்ணும் பாத்துக்கலன்னா உங்க பென்ஷனாவது உங்களை காப்பாத்தும் அப்படிங்கிறதுக்கு தான் பென்ஷன் இருந்தது. அரசாங்கம் வந்து அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பென்ஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இப்போ வந்து ஒரு மேரேஜ் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே அவர் அரசாங்க வேலையில் இருக்காரா அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்பி பணம் கொடுப்பாங்க. பேங்க்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் கிளர்க்கா இருந்தால் கூட போதும், நம்பி பொண்ணை கொடுப்பாங்க. ஏன்னாக்கா என்ன அர்த்தம்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக கடைசி நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இருந்து. இன்னைக்கு அதுவும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ன்னு சொல்றோம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று யாராவது ஒரு ப்ரொஃபஷனலை கைட் பண்ணி, இல்லைன்னா நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணி பண்ணுறதா இருந்ததுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேர்டு எஸ்ஐபின்னு ஒரு வேர்டு சொன்னீங்க, அந்த மாதிரி எஸ்ஐபி மாதிரி போட்டிங்கன்னா அவங்க வந்து 12% 13% வரைக்கும் எடுக்கலாம். செபி வந்து 13% அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஃபின் இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா 12 to 13% வரைக்கும் நீங்க சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து 18% வரும், 20% வரும், 17% வரும்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து பாஸ்ட் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்ததோ அது போக போக வராது அப்படின்னு செபி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்களே பண்றதா இருந்ததுன்னா உங்களை யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 7% 8%ல போடுங்க, வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போடுங்க. உங்களுக்கே ரிசர்ச் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இது ரெண்டுமே தெரியாது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போனீங்கன்னாக்கா இந்த எஸ்ஐபின்னு சொல்றோம் கரெக்டா. ஸோ எப்பவுமே நான் வந்து சொல்றது வந்து என்னன்னா, ஒரு ஜெயினிசம்ல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு இருக்கு. அது முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல சொல்றேன். லிவ் லெட் லிவ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாழ விடு அப்படிம்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேன்ல போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க போன உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏரோஸ்டஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஃபிளைட்ல உங்களுக்கு வந்து டர்புலண்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு மாஸ்க் வந்து மேலேருந்து கீழே விழுகும். முதல்ல மாஸ்கை உங்க மேல போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பச்சை குழந்தை வச்சிருந்தீங்கன்னா 2வது மாஸ்கை தூக்கி பச்சை குழந்தைக்கு போடுங்கம்பாங்க. அப்போ அதுல கூட பாத்தீங்கன்னா லிவ் அண்ட் லெட் லிவ் தான் வருது. எடுத்தோன்னா குழந்தைக்கு வைங்கன்னு சொல்லல, அவங்க ஃபிளைட்ல எவ்ரிடே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க உங்களுக்கு வர சம்பளத்துல ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது. முன்னாடி வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில இன்னைக்கு இருக்கிற வந்து டிராவலிங் இதுல வந்து என்னன்னா அவங்களுக்கே வந்து எக்ஸ்பென்ஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் மாறிடுச்சு. வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா எந்த மாலுக்கு போகலாம், எங்க சாப்பிடலாம், எங்க வெளியில போகலாங்கும் போது அவங்களுடைய எக்ஸ்பென்ஸே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அப்பா அம்மாவையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 20,000 வருது. அப்போ நீங்க வந்து சம்பாதிக்கிற ஏஜ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்குன்னு ஒரு பணத்தை நீங்களே சேவ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா நீங்க வந்து ஒரு 50 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க அது யூஸ் ஆகும். பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி என்பிஎஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. இப்போ வந்து பிபிஎஃப் போறது பெட்டரா இல்ல என்பிஎஸ் போறது பெட்டரா சார்? ஜென்ரலா என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தேன்னா நான் வந்து ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்குள்ள ரெக்கார்டை வந்து அனலைஸ் பண்ணி 30 to 40 இயர்ஸ் ஆஃப் ரெக்கார்டை அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லணும்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து 25 இயர்ஸ் கழிச்சு தான் வருது. அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு 2025ல வந்து நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்றோம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் 2050க்கு மேல தான் வருதுன்னா தயவு செஞ்சு ஸ்மால் கேப்ல மட்டும் போடுங்க. ஸ்மால் கேப். ஏன்னா உங்களுக்கு 25 இயர்ஸ்ல மேல போகும் கீழே போகும் மேல போகும் கீழே போகும், அதை பத்தி கவலையே படாதீங்க. ஆனா இந்த 25 இயர்ஸ் கார்பஸ் வரும்போது என்ன ஆகும்னாக்க லாஸ்ட் இயர் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது 20th இயருக்கு அப்புறமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எவ்ரி மந்த் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ மானிட்டர் பண்ணிட்டே வரணும். அந்த 20th இயருக்கு அப்புறம் நீங்க அந்த மானிட்டர் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய டிசையர்ட் கார்பஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒருத்தர் 25,000 ரூபாய் செலவழிக்கிறாரு, மல்டிப்ளைட் பை 400 1 கோடி அப்படிங்கிறது 21வது வருஷத்திலேயே ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி 1 கோடி 2 கோடி வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடணும். அந்த டைம்ல எனக்கு இந்த மாதிரி வந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் அப்படியே வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா 1995ல வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இருந்து போட்டுட்டே வராரு. 1995ல இருந்து போட்டுட்டு வராரு. நிப்பான்ல ஒரு growth ஃபண்டுன்னு ஒரு அருமையான ஃபண்டு, பிரமாதமான ஃபண்டு, 10 லட்ச ரூபா போட்டா 4 கோடி ரூபா ஆச்சு. இப்போ 1995ல அவர் போட்டுட்டு அது என்ன ஆச்சுன்னா அப்படியே பேசாம விட்டுட்டு 25 வருஷம் கழிச்சு 2020ல அவர் ரிட்டையர் ஆறாரு. ஆனா அவர் ரிட்டையர் ஆகிற டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 2020. ஏப்ரல் 1 2020. அப்போ அவர் ஏப்ரல் 1 2020 ரிட்டையர் ஆறாருன்னா அன்னைக்கு தான் கோவிட் வந்து உச்சகட்டத்தில் இருக்கு. மார்ச் 23 தான் மார்க்கெட் வந்து பாட்டம் ஆச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கோல், ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கோலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்மால் கேப் ஃபண்ட் போடுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு அடுத்தவங்க அட்வைசர்லாம் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சூதாட்டம். ஏன்னா நிறைய படம்லாம் வந்திருக்கு, லக்கி பாஸ்கர்னு வந்திருக்கு, என்னென்னமோ பார்க்குறேன். எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப சேஃப்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடலாம், இல்லைன்னா விபிஎஃப் போடலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பெட்டரா விபிஎஃப் பெட்டரான்னு கேட்டீங்கன்னா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் தான் பெட்டர். ஏன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல தான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு 1/2% 3/4% கூட கிடைக்கும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல 7.1 கிடைச்சதுன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல 8.1 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு லேபர் யூனியன் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க போய் மினிஸ்ட்ரி கிட்ட பேசுறாங்க, அதனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த விபிஎஃப்ல போட்டீங்கன்னா அதாவது லிக்விடிட்டி இல்லைன்னு வைஃப்லாம் கேட்டால் யார் கேட்டாலுமே என்னால் பிஎஃப் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இப்போ நீங்கள் பிஎஃப்ல எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பணம் போடுறீங்கன்னா எதுக்கு வேணாலும் நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, இல்லை எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தேன்னா ஒரு 50,000 ரூபா கொடுப்பாங்க, 25,000 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் அந்த 50,000 ரூபாய் அவசரப்பட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அதை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ நான் அதை வந்து என்ன சொல்லணும்னா யாரையும் நம்பி நான் என்ன மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இல்லை சார் என்னால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், எல்லா பணத்தையும் வந்து நான் இதில் போடல, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் போடுங்க. ஆனால் அதில் அட்வான்டேஜும் இருக்குது, என்பிஎஸ்ல அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஒன்று வந்து லாக்இன், ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா அந்த கடைசியாக மெச்சூரிட்டி ஆகிட்டு நீங்கள் எடுக்கும் போது ஃபுல் பணத்தை எடுக்க முடியாது. டாக்ஸேஷன் என்ன ஆகும்னா முதல்ல ஒரு 2/3 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு 1/3 நீங்கள் ஆனுவிட்டி மாதிரி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான இருக்கு. அப்போ அதுக்கும் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்குன்னு ஒரு சில டிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படின்னாக்க அந்த டைம்ல கூட நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மாதிரி போகலாம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்தில், அதாவது நம்ம வந்து இது ரெக்கார்ட் பண்றது வந்து நவம்பர் 2025ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஒருத்தர் வந்து ஒரு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல ஒரு 45 லட்சம் வச்சு இறந்து போயிட்டாரு. ஒரு வாட் எவர் டைம்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இந்த 45 லட்ச ரூபா கார்பஸை இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிற எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியில் எடுக்க முடியல பணத்தை. ஒரு இபிஎஃப்ல அவர் இறந்து போயிட்டாரு, நாமினியை வைஃப் போட்டாச்சு. கம்பெனிக்கும் அந்த இருக்கிற எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் அவ்வளவு தூரம் லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கும், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இருந்து வெளில எடுக்க முடியல பணத்தை.
ஸோ அதனால இது அதாவது உயிரோட இருந்தாலும் ஒரு இன்னொருத்தர் வந்து டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கேப்ஜெமினிங்கிற மாதிரி இன்னொரு பிரைவேட் கம்பெனியில் போய் அப்புறம் மாஸ்டெக்னு ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணார். அவர் போய் ஒர்க் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ஆனால் இந்த 3 இடத்துல ஒர்க் பண்ணதுனால 3 இடத்துல ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்பர் இருந்தது, 2 யூஏஎன் நம்பர்னு சொல்லுவோம், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். முன்னாடிலாம் எழுதி போட டக் டக்குன்னு கொடுத்துட்டாங்க, 2 யூஏஎன் நம்பர் இருக்கு. இவருக்கு 3 வருஷம் கழிச்சு கூட இந்த ஃபார்ம் 13, ஃபார்ம் கே, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட். இது ரெண்டும் உள்ளவே மாட்டினதுனால அவரால் அவருடைய என்டையர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை வெளியில் எடுக்க முடியல. ஸோ அதனால நீங்க திடீர்னு ஒரு சமயம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சு போட்டிருந்தாலும் நீங்க இல்லைனாலும் எடுக்க முடியறது இல்லை, உயிரோடு இருந்தாலும் எடுக்கிறதும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணாலும் ப்ராப்பரா வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, நாமினி, எல்லா இடத்துலையும் பேங்க் அக்கௌண்ட், எல்லா இடத்துலையும் நேம் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அதாவது இன்ட்ரெஸ்ட்லாம் ஒழுங்காக போடுறாங்களா, அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ மேம். எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரியல. எவ்வளோ நேரம் சார் போயிட்டேன்? கரெக்டாக